ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சில குழப்பமான சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்ட்ஸ் விச் காமன்லி கன்ஃபியூஸ். எந்த இடத்துல எந்த சென்டென்ஸில் எங்கே இந்த வேர்ட்ஸை வச்சு பேசணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ரைட் பண்ணாலும் சரி, பேசணுன்னாலும் சரி, யூஸ் பண்ணும்போது சில சொற்கள் குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமாங், ரெண்டாவது பிட்வீன் அப்படிங்கிற விஷயம். அமாங் அப்படிங்கிறது தமிழில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்களுக்கு இடையே. நல்லா புரிஞ்சுங்க. அமாங் எங்கே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, ரெண்டு அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த ரெண்டுக்கு மேலே, மோர் தென் டூ, ரெண்டுக்கு மேலே வர விஷயங்கள் வந்துச்சுன்னா, 4, 5ன்னு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக அமாங் அப்படின்னு வச்சு நீங்கள் பேசலாம். அதுக்கான சென்டென்ஸ் நான் பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டாவது பிட்வீன் அப்படிங்கிறாங்க. பிட்வீன் அப்படின்னு சொல்லும் போது எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இருவருக்கு இடையே, 2 பர்சன், அதாவது இருவருக்கு இடையே மட்டும்தான் இந்த பிட்வீன் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் அழகாக நம்ம பார்க்கலாம். சென்டென்ஸ் மேக் பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். ஸோ அழகாக நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸ் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி பார்க்கும்போது தான் இந்த கிளியர் கட்டான ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தி ப்ராப்பர்ட்டி வாஸ், அதாவது சொத்து, தி ப்ராப்பர்ட்டி வாஸ் டிவைடட் அமாங் 4 சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த சொத்துக்களை 4 பேர் மத்தியில், 4 பேர் இடையில, 4 குழந்தைங்களுக்கு இடையே சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது, பங்கிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 4 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அமாங் அப்படிங்கிற விஷயம் பயன்படுத்தணும். இதுவே 2ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், 2 சில்ட்ரன் சொல்லும் போது பிட்வீன் சொல்லலாம். 2 நபர் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் பிட்வீன் சொல்லலாம். இந்த இடத்துல 4 சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், அமாங் அப்படிங்கிற விஷயம் 2க்கு மேற்பட்ட நபர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டாலே அமாங் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக அந்த யாருக்கு பிட்வீன் அப்படிங்கிறதுக்கான சென்டென்ஸ் மேக்கிங் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான சென்டென்ஸ் அப்படியே சேமாக தான், அதே சென்டென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா, தி ப்ராப்பர்ட்டி வாஸ் டிவைடட் பிட்வீன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. தி ப்ராப்பர்ட்டி வாஸ் டிவைடட் பிட்வீன் 2 சில்ட்ரன். புரியுதுங்களா? பின்னாடி பார்த்த சென்டென்ஸில் 4, இப்போ 2. ஸோ பிட்வீன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது 2 அப்படிங்கிற விஷயம் நம்ம ஞாபகம் வரணும். 2 சில்ட்ரன் அப்படி சொல்லும் போது தெரிஞ்சுட்டு 2 பேருக்கு நடுவில் தான் இந்த பிட்வீன் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணணும். 2 நபர்கள் அப்படின்னு சார்ந்துட்டாலே, வார்த்தை வந்துட்டாலே பிட்வீன் யூஸ் பண்ணலாம். ஸோ 2க்கு மேலே தாண்டும் போது தான் அமாங் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த சொத்துக்களை 2 குழந்தைங்களுக்கு நடுவில், 2 சில்ட்ரனுக்கு இடையில் பங்கிடப்பட்டது. 2 அப்படின்னு சொன்னோன்னே பிட்வீன் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர்ஸை ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம ஈஸியாக இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.